நம்முடைய குழந்தைகளை எப்படி உடல் ரீதியாக வலிமையுள்ளவர்களாக வளர்த்து ஆளாக்குகின்றோமோ அதே போன்று மன வலிமையும் அந்த குழந்தைகளுக்கு தர வேண்டும். இன்னைக்கு நம்ம 1000 காரணம் சொல்லலாம். இன்னைக்கு உள்ள சாப்பாடு முறையெல்லாம் சரியில்லை, அன்னைக்கு மாதிரி ஹெல்த்தியா இல்லை, இன்னைக்கு எல்லாமே விஷமாயி போச்சு இல்லை. அந்த குழந்தைகளுக்கு நாம் தர நினைத்தால் நிச்சயமாக அவர்களுக்கான உடல் வலிமையை தர முடியும். அப்பேற்பட்ட சமூகத்தில் வந்தவர்கள் தான் முகமது காசிம் சிந்து சமவெளியை வென்றெடுத்தார். என்ன வயசு இருக்கும்? 17 வயசு. முகமது ஃபாத்திஹாமத்துல்லாஹி அவர்கள் பைசாந்திய தேசத்தை அவர்கள் வென்றெடுத்தார்கள். என்ன வயசு இருக்கும்? அவர்களுக்கு 23 வயசு. என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன வயசு இருக்கும்? 21 வயசு. எல்லாம் இளமை பருவத்தில் தான் இமாலய சாதனையை செய்தார். உடல் ரீதியாக அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து அவர்களுக்கு தேவையான எந்த விளையாட்டு எந்த உடல் ரீதியான பயிற்சிகளில் அவர்களுக்கு ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அந்த பயிற்சியை நாம் உரிய முறையில் கொடுத்து விட வேண்டும். இரண்டாவது மிக முக்கியமான செய்தி மனவலிமை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அரசருடைய மனைவி தவறுக்கு அழைக்கின்றார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. என்ன சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம்? قال معاذ الله ان ربي احسن مثواي. அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு தேவை. என்னுடைய எஜமானர் என்னை அஹ்ஸன மத்வாய் நல்ல அந்தஸ்துல வச்சிருக்கார். என் முதலாளி என்னை நல்லா வச்சிருக்கார். என் மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கார். அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேவை. இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியிட்டார். உங்களுக்கு வரலாறு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கடுத்து அரசி அவங்களுடைய கூட்டாளிகளை கூட்டு வச்சு ஆப்பை பழத்தை கொடுத்துவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வர சொல்லுவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துட்டு அந்த அழகுல மயங்கி போய் அவங்க கையை அறுத்துக்குவாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு அப்போ அந்த அம்மா சொல்லுது, நீங்க சொன்னீங்களே நீங்க எல்லாம் என்னை திட்டினீங்கல்ல, போய் அரசியா இருந்துகிட்ட ஒரு வேலைக்காரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வேலைக்காரர் தான் ஒரு பணியாற்ற போய் நீ இப்படி தப்பு பண்ண ஆசைப்பட்டிருக்கியே. பாத்துக்கிட்டீங்களா? நான் சொல்ல கேட்கலையே. இதனாலதான் நீங்கள் என்னை பழித்தீர்களோ இதோ அவர்தான். அவர் அடையும் அப்படிங்கிறதுக்கு அவரை நான் அவர் தப்பிச்சுட்டேன். என்னுடைய ஆசைக்கு நீ இருந்தாவிட்டால் உன்னை நான் சிறையில் எடுக்கிறேன், நீ ரொம்ப சிறுமப்பட்டு போயிருக்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி. இறைவா, அவர்கள் எந்த தவறுக்கு என்னை அழைக்கின்றார்களோ அதை விட எனக்கு சிறைவாசம் என்பது எனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும், எனக்கு சிறையை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து கொண்ட முறையை பற்றி குர்ஆன் பேசுகின்றார். ஒருவேளை அல்லாஹ் நீ என்னை காப்பாற்றாவிட்டால் அவர்களுடைய சூழ்ச்சியில் நான் விழுந்து போய் விடுவேன். நான் முட்டாள ஒரு ஆளா போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் குர்ஆன்ல. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்பொழுது ஈமானிய உணர்வு இருந்ததோ அதே உணர்வை நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். அது பெற்றோராகிய குறிப்பாக தாய்மார்களாகிய நம் மீது மிகவும் கடமையாக அவசியமாக இருக்கிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்த தகப்பனாக இருந்ததற்கு அல்லாஹ் தஆலா இன்னொரு காரணமும் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். வலக்கது ஆதைனா லுக்மானல் ஹிக்மத். அந்த ஹிக்மத் தான் நம்மள்ட்ட வேணும். ஹிக்மத்னா என்ன? ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறதா ட்ரிக்ஸ் நாம் சொல்லலாம். ஒரு பொருளை விற்கிறதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவரு அந்த பொருளை எப்படியாவது வாங்க வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாரு? ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுவார்.
இந்த கார் இப்பதான் சார் இறங்கி இருக்கு, நீங்க எடுத்தீங்கன்னா இப்பவே உங்களுக்கு 50,000 உங்களுக்காக நான் பண்ணி கொடுக்குறேன், வேற யாருக்கும் பண்ண மாட்டேன், உங்களுக்கா நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறீங்க, ரெடி கேஷாக கொடுக்குறீங்க, உங்களுக்காக 50,000 டிஸ்கவுண்ட், வேற யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் சார். மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல பேசணுமா பாத்துருக்கோம்ல, அந்த போய் இந்த பாட்டில வாங்க வைக்கணும்னு முடிவு கொடுத்தா நம்மளை வாங்க வைக்காம விட மாட்டான். என்னென்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ, அந்த ஹிக்மத் தான். ஒரு குழந்தைக்கு நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்து காட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் ஒரு தகப்பன் அந்த ஹிக்மத்தை தான் ஃபாலோ பண்ண வேண்டும். அந்த ஹிக்மத்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்ததாக நான் சொல்லவில்லை, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார், வலகத் ஆத்தைனா லுக்மானல் ஹிக்மத். அந்த ஹிக்மத் கொடுத்ததன் காரணமாகத்தான் சிறந்த தகப்பனாரானார். சிறந்த தகப்பனாராக என்ற பின்னணியில் தான் அவர் குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கின்றார். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்பேற்பட்ட மாமேதை, ஹிஜ்ரி 150 பிறக்கிறார். ஹிஜ்ரி 150 பிறக்கிறார். ஹிஜ்ரி 204 வஃபாத் ஆகிறார். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறந்து 2வது வயசுல அவங்க தாப்பனார் மௌத்தா போயிடுறாங்க. ஒற்றை பெண்மணியாக, ஒற்றை ஆளாக, எப்படி ரபியாத்துர் ராணிய சுஹீலா என்கின்ற ஒற்றை தாய் கணவர் தீனை வளைப்பதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று விட்ட பிறகு ஒற்றை பெண்மணியாக அந்த ரபியாத்துர் ராணியை வளர்த்து ஆளாக்கி இமாம் மாலிக் போன்றவர்களுக்கெல்லாம் உஸ்தாதாக ஆக்கினாரோ, வளர்த்தெடுத்தாரோ, அதே போன்று ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார் இமாம் ஷாஃபிஈ பிறந்ததுக்கு பிறகு 2 வயசுல அவங்க அத்தா வஃபாத் ஆயிடுறாங்க, பாபா வஃபாத் ஆயிடுறாங்க. ஒற்றை பெண்மணியாக வளர்த்து ஆளாக்குகின்றார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை 2 வயசாக இருக்கும் பொழுது மக்காவுக்கு தூக்கிட்டு போறாங்க. இமாம் ஷாஃபிஈ எங்க பிறந்தாங்க தெரியுமா? இன்னைக்கு நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய உறவுகள் கொன்று குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களே, ரஸா பலஸ்தீன் மண், அந்த காசால தான் பிறந்தாங்க. ரொம்ப வறுமையான குடும்பம், ஏழ்மையான குடும்பம். காசால இருந்து மக்காவை தூக்கிட்டு போறாங்க, மதீனாவுக்கு தூக்கிட்டு போறாங்க ஷாஃபிஈ இமாம. சின்ன வயசுல இமாம் ஷாஃபிஈ அம்பு எறியதுல ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களா இருந்தாங்க. ஆச்சர் திறமையா அம்பு எறிவாங்க. இமாம் ஷாஃபிஈயே சொல்றாங்க, நான் 10 அம்பு அடிச்சா அது 9 சரியா போய்விடும், 1 தான் மிஸ் ஆகும். 10ல 1 தான் மிஸ் ஆகும், 9 கரெக்டா இலக்குல போய் உட்காரு அப்படின்னு இமாம் ஷாஃபிஈயே சொல்லியிருக்காங்க. அம்மாவுக்கு கவலை, எப்படியாவது இந்த மகனை வளர்த்து ஆளாக்கிடணும், ஒரு மிச்சம் மாற்றப்பட்டுள்ள மகனாக வளர்த்து ஆளாக்க வேண்டும் கவலை. மகனை கூப்பிட்டு பேசுறான், ராஜா இதெல்லாம் நமக்கு நோக்கம் கிடையாது, இதை தாண்டி பெரிய பெரிய வேலை பண்ணணும், படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு, ஓடுறதுக்கு நிறைய இருக்கு, நாம் அடையக்கூடிய பாதை நிறைய இருக்கு, ஒற்றை ஆளாக நான் உன்னை வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று அறிவுறுத்ததற்கு பிறகுதான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனை மனனம் செய்து முடிக்கின்றார்கள். 7 வயசுல குர்ஆன்ல ஹாஃபிஸ் ஆவார். எத்தனை வயசுல? 7 வயசுல. 10 வயசா இருக்கும் பொழுது முஅத்தா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதின முஅத்தா. மாலிக் இமாம் யாரு? மதீனாவுல மிகப்பெரிய மஸ்ஜிது நபவியில பாடம் எடுத்தவங்க, ஹதீஸ் பாடம் எடுத்தவங்க. மஸ்ஜிது நபவியில ஹதீஸ் பாடம் எடுத்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய முஅத்தா அப்படிங்கிற கிதாப 10 வயசுல மனப்பாடம் பண்ணி முடிக்கிறாங்க. எத்தனை நாள்ல? 9 நாள்ல மனப்பாடம் பண்ணி முடிக்கிறாங்க. 16 வயசுல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட போய் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தாயார் விடுறாங்க பாடம் கத்துக்கிறதுக்காக வேண்டி. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள 14 வயசு இருக்கும் பொழுது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட மஸ்ஜித் நபவியில விடுறாங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய அம்மா 9 வருஷம் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் படிக்கிறாங்க. பாடம் படிச்சு முடிச்சுட்டு மிஸ்ர்ல போய் மஸ்ஜித் அம்ர் இப்னு ஆஸ் அப்படிங்கிற அந்த பள்ளியில
வகுப்புகள் எடுக்கிறாங்க, பாடம் எடுக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மாணவர்களை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உருவாக்கினார். இதே போன்றுதான் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கின்றது. இதில் குறிப்பாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தேர்வு செய்ததற்கான காரணம், கணவர் இல்லாவிட்டாலும் ஒற்றை பெண்மணியாக இருந்து இவ்வளவு பெரிய ஒரு மகானை உருவாக்கினார்கள் என்று சொன்னால், ஒரு தாயினுடைய கையில் எவ்வளவு பெரிய ஹிக்மத் ஒளிந்திருக்கின்றது, எவ்வளவு பெரிய தாரக மந்திரம் ஒளிந்திருக்கின்றது என்ற பாடத்தை நமக்கு இந்த சம்பவங்கள் உணர்த்தி காட்டுகின்றது. அதனால்தான் நகர ஜமாஅத் உலமா சபை ஆண்களுக்கென்ற பல சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் பயான் கேட்பதற்கு, பெண்களுக்கென்று பிரத்யேகமாக இது ஏற்பாடு செய்வதற்கான காரணம், பிள்ளையை வளர்ந்து ஆளாக்குவதில் தாய்மார்களுக்கான பங்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்ந்ததன் அடிப்படையில் தான் நகர ஜமாஅத் உலமா சபை இந்த ஏற்பாடை செய்திருக்கின்றது. வாழ்க்கைகளாவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மௌத்த நேரத்தில் எல்லாத்துக்கும் 3 வீட்டை இருக்கும். மனைவிக்கு மௌத்தா போயிட்டா கணவனால கொஞ்ச நாள் கூட காலம் நகர்த்த முடியாது. ஒரு பெண்ணுடைய துணை இல்லாமல் ஒரு ஆணால் கொஞ்ச காலம் கூட நிம்மதியாக அவனால் தன்னுடைய வாழ்நாட்களை நகர்த்த முடியாது. அதே இது கணவன் இல்லாவிட்டால் ஒரு பெண் வைராக்கியமாக அவளது குடும்பத்தை நினைத்து உயர்த்த வேண்டும் என்றதன் அடிப்படையில் தன்னுடைய எல்லா ஆசாவாசங்களையும் ஒடுக்கி அந்த குடும்பத்தை வளர்த்து ஆளாக்கி விடக்கூடிய திறமையும் திராணையும் பெண்களுக்கு மாத்திரம்தான் இருக்கு. ஆண்களை விட பெண்களுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. சிங்கிள் பேரண்ட் கேள்விப்பட்டிருக்கோம். சிங்கிள் பேரண்ட் என்பது ஒரு ஆண் சிங்கிள் பேரண்டாக இருந்து அந்த குடும்பத்தை முன்னெடுத்து செல்வதற்கும், ஒரு பெண் சிங்கிள் பேரண்டாக இருந்து அந்த குழந்தையை வளர்த்தாக்கி அந்த குடும்பத்தை முன்னேற்றத்தில் கொண்டு செல்வதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. 2 வயசுல விட்டுட்டு போன இமாம் ஷாஃபிஈ உலகம் போற்றும் ஒரு மகானாக வளர்த்து ஆளாக்கியதில் அந்த அன்னைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. சிறு வயதிலே கருவிலே இருக்கின்ற பொழுது, ரபியா கருவில் இருக்கின்ற பொழுது, சுஹைலா என்கின்ற தாயாருடைய கருவில் ரபியாக இருக்கின்ற பொழுது விட்டு சென்றார் கணவர். அந்த ரபியாவை வளர்ந்து ஆளாக்கி இமாம் மாலிக்குக்கெல்லாம் உஸ்தாதாக ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஆக்கி வைத்திருக்கின்றார் என்றால், அந்த சுஹைலாவுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தாயாரின் தன்னம்பிக்கையும் இன்று நம்பிக்கை பெண்களுக்கு வர வேண்டும் என்றதன் அடிப்படையில் தான் இந்த பிரத்யேகமான ஒரு இஜ்திமாவை ஏற்பாடு செய்திருக்கின்றனர். எனவே என் அன்பிற்குரிய தாய்மார்களே, நம்முடைய குழந்தைக்கு நாம் எப்படி நடந்து காட்டுகின்றோமோ அப்படித்தான் குழந்தை வளருவார். ஒரு காலம் இருந்தது, வேலைக்கு போயிட்டான்ல அதான் அவருடைய நடவடிக்கைலாம் மாறி போச்சு, வேலைக்கு போயிட்டான்ல அதனாலதான் நடவடிக்கைலாம் மாறி போச்சு, கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்ன காலம் இருந்துச்சு. காலம் மாறுச்சு. காலேஜுக்கு போயிட்டான்ல அதான் கவனிக்க கற்றுக்கூடாதான் கற்றுக்க வந்துட்டான் அப்படின்னு இருந்துச்சு. அடுத்த காலம் மாறுச்சு. +2 10வது +2 போயிட்டான்ல அதனாலதான் கெட்டு போயிட்டான், கோடுக்கு மேல வளர்ந்துட்டா ஒன்னும் செய்ய முடியல. காலம் மாறுச்சு. சின்ன வயசு பிள்ளைங்க பெஞ்சிலே படுத்துறானுங்க, எல்லா கத்துக்க கூடாது எல்லாத்தையும் கத்துக்கிறானுங்க அப்படின்னு வந்துருச்சு. இப்ப எப்படி நிக்குது அப்படின்னா, நம்ம எதையும் நாம் கெட்டு போவதற்கு வெளியே போக வேண்டிய அவசியமே, வெளியே போகணும்னு அவசியமே இல்லை. நம்ம பெட்ரூம்ல இருந்தாலும் கெட்டு போய்விட முடியும். அந்த செல்போன் மூலமாக வெளியே போகணும்னு அவசியம் இல்லை. வீட்டில இருந்தாலே நாம் கெட்டு போவதற்கு உண்டான எல்லா சைத்தானிய கோடுகளும் அந்த செல்போனை கொண்டு. அந்த செல்போன் பயன்படுத்தவே போகலாதா? நிறைய அஜித்துமாக்கி பெரிய பெரிய போனா வச்சுருக்காங்களே அப்படின்னா, செல்போன் எந்த பயன்பாட்டுக்கு இருக்கணுமோ அந்த அளவில் பயன்பாட்டுக்கு இருந்தா அது
அதனுடைய பயன்பாட்டை மீறி நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அதனாலதான் அந்த சைனாக்கார அமெரிக்காரனா பாருங்க, நம்மள்ட்ட வந்து பேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவன் ஒலிம்பிக்ல கோல்டு சில்வர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். இன்னொரு இந்தியா வெண்கலத்தோட ஒட்டிக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு பக்கத்துல அவங்க ஒலிம்பிக் ஆரம்பிச்சு எல்லா சைத்தானையும் நம்மகிட்ட கொடுத்துட்டு அவன் தெளிவா இருக்கான். இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. உற்பத்தி பண்ணி வந்து இந்தியர்கிட்ட கொடுத்தா போதும், அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்க வந்து அதுல கவனம் செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. நாம இந்த வகை தங்கத்தை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒலிம்பிக்ல இதுவரைக்கும் இந்தியா தங்கம் வாங்கியதே கிடையாது. எனவே ஒரு கெட்டு போவதற்கு வெளியிலேயே போய் வேலைக்கு போய் பிளஸ் டூ படித்து காலேஜ் படித்து ஸ்கூல் படிப்புக்கு போய் எல்லாம் இருந்த காலம் மாறி போய் வீட்டில் இருந்தாலே கெட்டு போவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த செல்போனில் கொண்டது. எனவேதான் பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகளை அந்த செல்போனுடைய பயன்பாட்டிலிருந்து நாம் தள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் அந்த செல்போனை கூட வைக்க வேண்டும். இரவு 9 மணி படுக்கைக்கு நேரம் என்றால் 9 மணிக்கு மேல் படுக்கை அறைக்குள் நம்முடைய செல்போன் நம்ம வரக்கூடாது என்கின்ற முடிவை வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மக்களும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் மக்களும் மூன்றவர்களும் முதலில் அதை முடிவெடுத்து விட்டால் குழந்தைகளிடமிருந்து அந்த பண்பு காணாமல் போய்விடும். விட்டார் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மாதிரி உபதேசம் செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, முதல்ல நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரும் தான், வேற யாருமே இல்லை. நான் ரசூலுல்லாஹ் கூட ஒன்னா டிராவல் பண்றேன், ஒரே வாகனத்தில் ஒரே ஒட்டகத்தில் ரசூலுல்லாஹ் பின்னாடி உட்கார்ந்து இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி தெரியுமா என்கிட்ட பேசுனாங்க? ஒரு ரிவாயத்துல யா உலாம் அப்படின்னு இருக்குது, இன்னொரு ரிவாயத்துல யா உலேம் அப்படின்னு இருக்கு, யா உலேய அப்படிங்கிற மாதிரி. எப்படி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தைக்கு உச்சகட்ட மரியாதையும் உச்சகட்ட அன்பும் கொடுத்து குழந்தையை அரவணைத்து பேசினார்களோ அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா உலே. நம்ம பேசுறோமா இல்லையா? சின்னவனே ராஜா அப்படின்னு சொல்லி பேசுவோமா இல்லையா? அப்படி பேசுறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ராஜா, நான் உனக்கு ரொம்ப ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன். இந்த ஒவ்வொரு விஷயத்தை நீ கரெக்டா ஃபாலோ பண்ண அப்படின்னா, ஃபாலோ பண்ணா என்னான்னு ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்ல நம்மளா புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஒவ்வொன்றையும் ஃபாலோ பண்ணா அந்த குழந்தையினுடைய ஈமானை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. அந்த குழந்தை எந்த சூழ்நிலையிலும் கெட்டு போகாது. அந்த குழந்தை எந்த சூழ்நிலையிலும் வழிதவறி போகாது. அந்த குழந்தை எந்த சூழ்நிலையிலும் நம் வீட்டை விட்டு தாண்டாது. அந்த குழந்தை எந்த சூழ்நிலையிலும் பெரியவர்களை அவமதிக்குள்ளாகாது. அந்த குழந்தை எந்த சூழ்நிலையிலும் நம்மளுடைய குடும்பத்தை நடத்துவதில் இருந்தார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக். முதல் உபதேசம், அல்லாஹ்வை நீ பேணி பாதுகாத்துக்கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை நீ பயந்துகொள். யஹ்ஃபதுக, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ் மேல உள்ள பயம் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற வரை அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். எங்க அம்மா பார்க்கல, அத்தா பார்க்கல, பாபா பார்க்கல, எங்க வீட்டுக்கு தெரியாம தான் வந்தேன், வீட்டுக்கு தெரியாம தான் பழகிறேன், வீட்டுக்கு தெரியாம தான் பேசுறேன், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற தகவல் வந்து விட்டால் எப்போது அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இரண்டாவது உபதேசம், இஹ்ஃபதில்லாஹ் தஜிதுஹு அமாமக். தஜிதுஹு அமாமக். அல்லாஹ்வை பயந்து கொள். உன் முன்னால் நீ அல்லாஹ்வை பார்ப்பாய். அல்லாஹ்வுடைய பயம் இருந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய முன்னாடி நிக்கிறத நீ பார்ப்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? எஹ்சான் என்னன்னு கேட்பாங்க இல்லையா? முதல் ஹதீஸ்ல எஹ்சானா என்ன அப்படின்னு கேட்பாங்க. நீ அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி தொழுகணும், வணங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அல்லாஹ் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நீ தொழுகணும், நீ வணங்கணும் அப்படின்னு இருக்க இல்லையா? அதே மாதிரிதான் நீ அல்லாஹ்வை பயந்திருந்தால் உன் கண் முன்னாலே அல்லாஹ்வை நீ காண்பாய். மூணாவது சொன்னாங்க, தஅரஃபுல்லாஹ ஃபிர் ரிஹா
அல்லாஹ்வை நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீ அல்லாஹ்வை நினை. நீ சந்தோஷமாக உனக்கு தேவையான காசுகளும் வரும்பொழுது, உனக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் வரும் பொழுது, உன்னுடைய வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும் பொழுது, நீ தொடங்கின நிறுவனம் நல்ல செழுமையாக பிரான்ச்சுகள் ஓபன் ஆகும் பொழுது, நீ எழுதிய கிதாபுகள் அமோகமாக விற்பனையாகின்ற பொழுது, இப்படி என்னென்ன சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கின்றதோ நீ எதிர்பார்த்த இடத்தில் உன்னுடைய வீட்டாருடைய சம்பந்தம் அமைகின்ற பொழுது, நீ எதிர்பார்த்த நேரத்தில் நீ வீடு கட்டுகின்ற பொழுது, இப்படி எந்தெந்த நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் அல்லாஹ்வை நீ நினைத்து பார்த்தால், அல்லாஹ் உனக்கென்று ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது உனக்கென்று ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது நீ கூடுதலாமலேயே அல்லாஹ் ஆஜராவான். நீ என்னென்ன சந்தர்ப்பங்களில் எல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றாயோ அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் அல்லாஹ்வை நினைத்துப்பார். உன்னுடைய கஷ்ட காலத்தில் நீ கூப்பிடாமலேயே இறைவன் வந்து நிற்பான். நாலாவதாக சொன்னாங்க, எதை கேட்கிறதாக இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேட்க, எதை கேட்கிறதாக இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேட்க. ஐந்தாவது, என்ன உதவி தேவைப்பட்டாலும் அல்லாஹ்விடத்திலே கேட்க. என்ன கேட்கிறதாக இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேளு, எந்த உதவி கேட்கிறதாக இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேளு. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். ஆறாவதாக சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு சுக்ரியா. ஏழாவது, கெட்டது எதுவாக இருந்தாலும் அதுல சபர் செய். கெட்டது எதுவாக இருந்தாலும் அதிலே சபர் செய். எட்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொறுமையாக இருப்பதில் தான் உனக்கான வெற்றி இருக்கின்றது. எந்த சூழ்நிலையிலும் பொறுமையாக. ஒன்பதாவதாக சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய உதவி எப்ப கிடைக்கும் அப்படின்னா நீ பொறுமையாக இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது பொறுமையோடு அளவுக்கு மீறிய சந்தோஷத்தில் அல்லாஹ்வை மறைத்து விடாது. கஷ்டம் ஏற்படுகிறா அப்பையும் நீ பொறுமையாக இரு. ஒரு கஷ்டத்திற்கு பின்னால் நிச்சயம் உனக்கான நல்லது தேடி வரும். எவ்வளவு தூரம் நீ கஷ்டப்படுகின்றாயோ நீ நிதானமாக தெரிந்து கொள்ள, அந்த கஷ்டத்திற்கு பின்னால் மிகப்பெரிய சந்தோஷம் உனக்காக காத்திருக்கின்றது. எனவே கஷ்டத்தில் வார்த்தைகளை விட்டுவிடாதே, சந்தோஷத்தில் மிதமிஞ்சிய சந்தோஷத்தில் அல்லாஹ்வை மறந்து விடாதே, பொறுமையாக இரு என்று இந்த 9 உபதேசங்களையும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பால் அரவணைத்து பிரத்யேகமாக தனக்கு செய்ததாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிப்பிட்டார். கண்ணியத்துக்கும் சங்கீதம் குறித்தான பெற்றோர்களே, தாய்மார்களே, வந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, ஜமாத்தார்களே, காலம் ரொம்பவும் மோசமாக, நாம் நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு காலம் மிக மோசமாக போய்கொண்டிருக்கிறது. இவரும் காலத்தில் இந்த காலம் இதைவிடவும் கேவலமாகவும் மோசமாகவும் போகலாம். நம்ம நாடு என்பது பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை உள்ள 24 மணி நேர நிலவரப்படி இணையதளத்தில், ஆபாச இணையதளத்தில் அதிகம் தேடப்பட்ட பெயர் எது அப்படின்னு ஒரு சர்வே எடுக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை கடந்த 24 மணி நேரத்தில் அதிகமாக ஆபாச இணையதளத்தில் அதிகம் தேடப்பட்ட பெயர் எது அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தா மௌமிதா அப்படிங்கிற பெயர் வருது. மௌமிதா. இந்த மௌமிதா யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், கொல்கத்தால கேஜிகர் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு மாணவி, மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அவர் இறந்து போகின்றார், அவர் கொலை செய்யப்படுகின்றார். அந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணிற்காலே அவன் பேர் தான் மௌமிதா. எவ்வளவு கேவலமாக இளைஞர்கள் இருக்கின்றார்கள். ஒரு அநியாயமாக, வக்கிரமாக, பாலியல் வல்லுநருக்கு ஆளாக்கப்பட்டு சிதைக்கப்பட்ட, கொல்லப்பட்ட ஒரு மருத்துவரை அந்த மருத்துவ குழு எல்லாம் சுதந்திர தினத்தை நிராகரித்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத கடவுளாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு
பாதுகாப்பு இல்லாத சூழலில், அதுவும் பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலில் நாங்கள் எப்படி சுதந்திரம் கொண்டாடுவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, கவனியும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கேவலமாக அந்த பெண்ணினுடைய பெயரை கொண்டு இணையதளத்தில், அதுவும் ஆபாச இணையதளத்தில் தேடி இருக்கின்றார்கள் என்றால் இந்த உலகம் எவ்வளவு மோசமாக போய் கொண்டிருக்கின்றது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரியில கிங்ஸ்லி கார்டன் சொல்லி ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துக்கு கடந்த ஞாயிற்றுக்கு 8ஆம் தேதி ஒரு 17 மாணவிகளை NCC கேம்ப் ட்ரைனிங் இருக்கு அப்படின்னு போடுறாங்க. ஒவ்வொரு யாருல ஸ்கூல்ல அந்த NCC மாஸ்டர் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, கிட்டத்தட்ட 17 மாணவர்களை ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கான், பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கான். அதே ஒரு மாணவி பாலியல் வல்லுநரும் பாராட்டப்பட்டிருக்கின்றார். அவன் NCC மாஸ்டர் யாருன்னா அதுவும் கோயான NCC மாஸ்டர். அந்த வழக்குல அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஹெட் மாஸ்டர் உட்பட 8 பேரை கைது பண்றாங்க. 8 பேரை கைது பண்றாங்க. அந்த 8 பேர்ல ஒருவருக்கு அந்த வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய தாத்தா வயசு இருக்கு. வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய தாத்தா வயசு இருக்கும் என்று சொன்னால் எங்கேயோ இல்ல, தமிழ்நாட்டுல, வடநாட்டுல இல்ல, தமிழ்நாட்டுல நடந்திருக்கக்கூடிய செய்தி. எனவே ஒன்று போய் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது எல்லாவற்றுக்கும் மிகப்பெரிய முக்கியமான காரணங்களாக, பல்வேறு சந்தர்ப்பங்களில் முக்கிய காரணமாக இருப்பது, ஒரு காலத்துல டிவி, ஒரு காலத்துல சினிமா தேட்டர் இருந்த காலமா போய் இன்னைக்கு செல்போன் தான் இதுக்கெல்லாம், இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணமா இருப்பது செல்போன் தான். நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கு சிகரெட் பாக்கெட் வாங்கி கொடுப்போமா? நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கு கஞ்சா வாங்கி கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அதை விட முடியுது செல்போன். பிள்ளைகளுக்கு எது எப்பொழுது தேவையோ அது அப்பொழுது வாங்கி கொடுக்க வேண்டியதுதான் பெற்றோர்களுடைய கடமை. இந்த விஷயத்தில் நான் சொல்லி எந்த காரணமும் சொல்லி தப்பிக்க முடியாது. எனவே வாங்கி கொடுக்கலாமா கூடாதா என்கின்ற முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் நாம் தான் இருக்கின்றோம். அதெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு, எங்க பாபாவுடைய காலம், இதெல்லாம் அப்படி வாங்கி கொடுக்க வேண்டியதான் என்று நாம் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தால் அதனுடைய விளைவுகள் எங்கே, யாருடைய வீட்டில், எப்போது என்ன நடக்கும் என்று தெரியக்கூடிய தெரியாத ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாட்டு பிரதமர் ஆண்டுகளும் சுதந்திரத்தில் கொடியேற்றுகின்ற போதெல்லாம் பெண்கள் பாதுகாப்பு குறித்துத்தான் பேசுகின்றார். அவர் பேசுகின்ற நாட்டில் தான் இந்த இப்போ அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. 2014 தொடங்கி இன்று வரைக்கும் அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார் பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து. மியான்மரில் என்ன நடந்தது? சிறிய ஆசிபா விஷயத்தில் என்ன நடந்தது? அந்த ஆசிபாவை அழித்து அவருடைய வாழ்க்கையை சீராக்கிய அவர்களுக்கு பாராட்டப்பட்ட நாட்டை வழங்கப்பட்டிருக்கிற நாட்டை. எனவே இந்த நாட்டில் பெண்களுக்கான போதிய அளவில் என்று சொல்லப்படவில்லை. பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது 0% தான் இருக்கின்றது. எனவே நம் வீட்டு பிள்ளைகளுக்கு ஈமானை, தக்வாவை, அல்லாஹ் சொல்லக்கூடிய பாடத்தை, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை குறித்த, அவருடைய குடும்பத்தினர் பெண்களுடைய வாழ்க்கை குறித்த எல்லா செய்திகளையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லவும் வேண்டும். அதன்படி முதலில் நாம் அவர்களுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். ரஹ்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அவங்களுடைய எஜமானர் கூப்பிட்டு, ரஹ்மான் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு, இந்த ஆடு இருக்கு, இந்த ஆடுகளை அறுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரஹ்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய எஜமானர் முதலாளி ஆட்டை அறுத்துட்டு வர்றாங்க. அதற்கு பிறகு அந்த ஆட்டுல இருந்து நல்ல ஒரு 2 நல்ல பீஸ் எடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதயத்தையும் நாக்கையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரஹ்மான் அலைஹிஸ்ஸலாம் வாங்கி வச்சுக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆட்டை அறுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரஹ்மான் அலைஹிஸ்ஸலாம் போய் இன்னொரு ஆட்டை அறுக்கிறாங்க. இதுல ரொம்ப மோசமான பார்ட், அதை எடுத்துருவாங்க அப்படின்னு ரஹ்மான் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அவர் முதலாளி சொல்றாங்க. ரஹ்மான் அலைஹிஸ்ஸலாம் போய் இதயத்தையும் நாக்கையும் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இப்போ முதலாளி கேட்கிறார், என்னன்னா அந்த ஆட்டாருக்கு சொன்னேன், எது நல்ல உறுப்போ நல்ல பார்த்தோ அதை எடுத்துக்கலாம்னு சொல்லி சொன்னேன், அப்ப இதை தான் எடுத்துட்டு வந்த,
இதுல போய் ரொம்ப மோசமான பாத்திரங்களோ அதை எடுத்துட்டு வந்தேன், அப்பயும் இதைதான் நீ எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னாங்க, இது ரெண்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த ரெண்டும் கெட்டு போச்சு அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆக மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் பிள்ளை வளர்ப்பதே அவர்கள் என்ன செய்தார்கள்? பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை. குழந்தை சிறுபிராயத்தில் இருக்கின்ற பொழுது பசுமரத்தானி போல் அவர்களுக்கு பதியக்கூடிய வயசு இருக்கின்ற பொழுது ஈமானை கொடுத்து விட்டார். அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுத்து விட்டார். ரசூலுடைய பயத்தை கொடுத்து விட்டார். உலகின் எந்த சூழ்நிலையிலும் எந்த மாயையிலும் அவனை விட்டாலும் அந்த ஈமான் அவனை விலகெடுக்கார். அந்த தப்புவா அவனை விலகெடுக்கார். அந்த ஈமான் அவனை வந்து எந்த தவறான பாதையிலும் போக செல்லார். இதைத்தான் நம் முன்னோர்கள் செய்தார்கள். லக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனுக்கு லக்மான் அலைஹிஸ்ஸலாம் இதைத்தான் போதித்தார்கள். அடிப்படையிலிருந்து ஆரம்பித்தார்கள். இணை வைக்காது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காது, உன்னுடைய கொள்கையை பேணுதலாக, உன்னுடைய ஈமானை பேணுதலாக என்று லக்மான் அலைஹிஸ்ஸலாம் இதைத்தான் போதித்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் இதைத்தான் கேட்டார்கள். எந்த ஷைத்தானுடைய தீண்டுதலும் என்னுடைய மகன் மரியமுக்கு மட்டுமல்ல மரியமுடைய சந்ததிக்கே வராது என்றார். வரக்கூடாது என்று கேட்டார்கள். அவர்கள் வழியாக நமக்கு அதைத்தான் சொல்கின்றார்கள். இந்த ஒவ்வொரு பழக்க வழக்கங்களையும் நம்முடைய பழக்க வழக்கங்களாக நாம் மாற்றிக்கொண்டால் அல்லாஹ் ஒருபோதும் நம்மை தவறான பாதையில் வழிநடத்தி விட மாட்டான் என்ற அவர்களுடைய வழியாக நமக்கு அதைத்தான் சொல்கின்றார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார் நமக்கு அதைத்தான் சொல்கின்றார்கள். சிறுமியிலிருந்து அல்லாஹ்வுடைய பயத்தை ரசூலுடைய பயத்தை நாம் கொடுத்து விட்டால் நம்முடைய குழந்தைகளை நம்முடைய குழந்தைகளை நம்முடைய சந்ததிகளை யாராலும் என்ன செஞ்சாலும் அசைத்து பார்க்க முடியாது என்பதுதான் இது போன்ற சம்பவங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் நமக்கு வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களோ, எப்படியெல்லாம் குழந்தையை வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களோ அத்தகைய சிறந்த பெற்றோர்களாக நாம் இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.